கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக இரவு நேரத்தில் 8 மணிக்கு நாம் பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். டிசம்பர் மாதம் எப்படி நன்மை செய்ய வேண்டும்? எபேசியர் 2 அதிகாரம் 10 ரோமர் 2 அதிகாரம் 7 மத்தேயு 5 அதிகாரம் 16 3 வசனத்தை தியானிக்கும் போது நாம் எப்படி நற்கிரியை செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, கிறிஸ்டியன் வேதக்காரங்க அப்படின்னா யாரு அப்படின்னா நல்ல செயல்கள் செய்ய வேண்டும். நம்ம கையிலே பரிசுத்த வேதாந்தத்தை எழுதி தந்தார். நிறைய ஜெபகுறிப்பு வந்துட்டு இருக்கு, நிறைய குடும்பத்திலே தொடர்பு கொள்றீங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் ஆவிக்குரிய திருச்சபைக்கு போறேங்கிறாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பையன்மாரு அப்படிலாம் சில வாலிப பிள்ளைகள் சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிறாங்க. சில தாய்மார் ஜெபிக்க ரொம்ப சொல்றாங்க, என் பையன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கான், பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கான், நாங்க ஆவிக்குரிய சர்ச்சுக்கு தான் போறோம் அப்படிங்கிறாங்க. சில குடும்பத்தில் சொல்றாங்க, நாங்கள் பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு போறோம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இரவு நேரத்தில் செய்தி என்ன தெரியுமா? ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? நல்ல செயல்கள் செய்யணும். அதுக்கு 1 மணி நேரமா விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னாரு. சோதனைக்காரன் நம்ம வாழ்க்கையில வாரான். ஏன் வாரான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா வரமாட்டான். நிறைய குடும்பத்திலே ஜெப வாழ்க்கை கம்மியா இருக்கு. அதே நேரத்திலே வேதத்தை தியானிக்கிறதும் கம்மியா இருக்கு. ஒரு மனுஷன் நற்கிரியை செய்ய வேண்டும், சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யணும் அப்படின்னா அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பல மடங்கு வளரணும். நல்ல பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் பண்ணணும், வேதத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும், அடிக்கடி சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வரணும். சர்ச்சில் எப்பமெல்லாம் கூட்டம் நடக்கும் அப்பமெல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு வரணும். சில ஜெப குறிப்புலாம் வரும்போது சர்ச்சுக்கு நாங்கள் போகிறதே இல்லை, நாங்களாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் சர்ச்சுக்கு போகிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. வேதனையான காரியம். நற்கிரியை செய்கிறதற்கு என்று எழுதப்பட்டிருக்கு, நல்ல செயல்கள் செய்கிறதற்கு. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நல்ல செயல்கள் செய்கிறதற்கு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நல்ல செயல்கள் செய்கிறோமா? அந்த ஒரே வேர்டு தான் இன்னைக்கு செய்தி. நல்ல செயல்கள் செய்தால் கர்த்தர் கூட இருப்பார். கெட்ட செயல்கள் செய்யும்போது பிசாசு தான் இருப்பான். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் நல்ல செயல்கள் செய்யறேன்னா கெட்ட செயல்கள் செய்யறேன்னா அடிக்கடி நான் யோசித்து பார்க்குற ஒரு காரியம் உண்டு. சத்துரு எப்படியாவது தீமை விதைச்சுக்கிட்டே இருப்பான். ஆவிக்குரிய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் கண்டுபிடிக்கணும். நம்ம கையில செல்போன் இருக்கு, சும்மா அப்படி உட்கார்ந்து செல்போனை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 2 மணி நேரம் போயிடும். அந்த 2 மணி நேரத்துல 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கலாம், 1 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிச்சிருக்கலாம். அப்போ செல்போன் பார்த்ததுனால எவ்வளவு நேரம் போயிட்டு அப்படின்னா 2 மணி நேரம் போயிட்டு. அந்த 2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு நமக்கு அந்த டைம் மட்டும்தான் இருக்கும். 24 மணி நேரத்துல ஒரு 2 மணி நேரம் தான் டைம் இருந்துச்சு அப்படிம்பாங்க. அந்த 2 மணி நேரம் எதுல வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணியிருப்பாங்க, நியூஸ் பார்க்கன்னு சொல்லி ஆன் பண்ணியிருப்பாங்க. ஆனா நியூஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க. அப்படியே போய் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேஸ்ட். நல்ல செயல்கள் செய்யணும் அப்படின்னா அது ஏகப்பட்ட காரியம் இருக்கு. வீட்டுக்கு வந்து மருமகளை தாம்பிள்ளை போல பார்க்கலாம்,
வீட்டில் இருக்கிற மாமியார் தாம் அம்மாவை போல பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் பிரிவினை, ஏன் பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா அன்பு இல்லை. அதே நேரத்துல நல்ல செயல்கள் செய்தால் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நிறைய தவறான சில வழிகள்ல போய் சிக்கி கொள்றாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல வியாதி, பிசாசுக்கு இடம் கொடுத்த உடனே அந்த வீட்டுல நிம்மதி இருக்காது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கமே நற்கிரியை செய்யறது தான். ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துர்க்கிரியை வரும்போது, கெட்ட செயல்கள் வரும்போது, அவங்க கர்த்தரை மறந்து பிசாசுடைய கஸ்டடியில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதை ஏன் நம்ம சேர்த்து சொல்ல வேண்டியது அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பலவிதமான ஆபத்தான பிரச்சனைகளை போய் சிக்கி கொள்றாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல செயல்கள் செய்தால் அதன் மூலியமாக தேவனோட நாமம் மகிமைப்படும். நம்ம முடிவில் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகலாம். இப்ப நானே இருக்கிறேன், இன்னொரு 10 வருஷம் ஒரு 20 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தரோட வருகை தாமதமான இருக்கிற நாளளவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் நன்மை செஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் பரலோகத்துக்கு போய் சேர்ந்தா போதும். ஆனால் துர்க்கிரியை செய்யும் போது அவங்க நரகத்துக்கு நேரா போயிட்டு இருப்பாங்க. ஒண்ணு, அவங்களோட வாழ்க்கையில பிசாசின் கிரியையில அகப்பட்டுருவாங்க. படுத்தா நிம்மதியான தூக்கம் வராது, பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பின்னாடி என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும்போது துர்க்கிரியை, செத்த கிரியை. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பழைய சுபாவமோ, பழைய எண்ணமோ, மாம்ச கிரியையோ, ஜென்ம சுபாவமோ அது எதுவும் தொடரக்கூடாது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம நல்ல செயல்கள் செய்யறோமா, அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நல்ல செயல்கள் செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, நல்ல செயல்கள் செய்ய வேண்டும். நான் நல்ல செயல்கள் செய்யறேன் அப்படின்னா நான் தேவனால் பிறந்திருக்கேன். நான் தீமையான காரியம் செய்யறேன் அப்படின்னா நான் பிசாசினால் உருவாக்கப்படுறேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிக்கணும். அதையும் ஏன் சேர்த்து சொல்லி தர வேண்டியிருக்கு அப்படின்னா, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. யூதாஸ் காரியத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்தான், நாண்டு கொண்டு செத்து போனான். நம்ம வாழ்ற வாழ்க்கையில முடிவு புரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டு, நிறைய குடும்பத்திலே சோதனை வரும்போது விழுந்து போயிருவாங்க. என் வாழ்க்கையிலும் சோதனை வந்துச்சுப்பா. சோதனையில எந்திரிச்சு வர்றதுக்குள்ள பட்ட பாடு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சோதனை வரும். சிலவங்க சொல்லுவாங்க, சிலவங்க சொல்ல மாட்டாங்க. இயேசுக்காக வாழணும் அப்படின்னா தன்னைத்தான் வெறுத்து வெறுக்க 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 ஆவியில வளர முடியும். ஒரு மனுஷன் நற்கிரியை செய்யணும் அப்படின்னா அவன் தன்னைத்தான் வெறுத்து இருக்கணும். இன்னைக்கு ஏன் சில குடும்பத்துல நற்கிரியை செய்ய முடியல அப்படின்னா, அவங்க அவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சுயத்துக்காக மட்டும்தான் வாழ்வாங்க. அடுத்தவங்களெல்லாம் எட்டியே பார்க்க மாட்டாங்க. டிசம்பர் மாசம் வந்தானே கிறிஸ்துவனுடைய பிறப்பு எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஆனா இவங்க எந்த நாளுமே மாற மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சுயம் உள்ள கிடக்கும். 12 மாசமும் கமிட்மெண்ட் தான், 12 மாசமும் ப்ரோக்ராம் தான், தனக்காக மட்டும்தான் வாழ்வாங்க. இப்ப நிறைய குடும்பத்திலே இஎம்ஐ, பேங்க் லோன், பிள்ளைகள் படிப்பு, வீடு கட்டியிருப்பாங்க, நகை சேர்க்கணும், இப்படி இது மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராமா போயிட்டு இருக்கும். பக்கத்து வீட்டுல கணவர் இல்லாம பிள்ளை இல்லாம ஒரு வயசான பாட்டி படுத்து கிடக்கும். அந்த பாட்டிக்கு ஒரு 2 இட்லி வாங்கி கொடுத்தா போதும், ஒரு சாரி கொடுத்தா போதும்,
அந்த பாட்டி எனக்கு ஒரு ஆத்மா உதவி பண்ணி சொல்லி சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் நற்கிரி. கர்த்தருடைய கிருபைனாலே என் வாழ்க்கையில கொஞ்சோண்டு நற்கிரி செய்ய எனக்கு தேவன் கிருபை கொடுத்தார். கொஞ்சோண்டு, ஏன்னா 24 மணி நேரத்துல கொஞ்சோண்டு செய்ய. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், பரிசுத்தவனுடைய குறைவிலே உதவி செய்யுங்கள், நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதீர்கள். நம்ம வாழ்க்கையிலே ஏதாவது செய்ய முடியுதா? ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சூழ்நிலை. பிரதர், நானே புருஷன் இல்லாம இருக்கேன், நானே ஹாஸ்டல்ல முதியோர் இல்லத்துல இருக்கேன், நானே தனியா இருக்கேன். சில குடும்பத்துல அப்படி இருக்கிறீங்க. ஆனா சில குடும்பத்துல 12 மாசமும் பணம் வருது. 12 மாசமும் ஒரு 2 பேர் இல்ல 3 பேர் இல்ல 4 பேர், அவ்வளவுதான். ஒரு 4 பேருக்கு தேவன் போதுமான அளவுக்கு பணம் தரார். ஆனால் நற்கிரியை செய்ய அதுக்கும் சேர்த்துதான் தரார். நம்ம நற்கிரியை செய்யறோமா? நல்ல செயல்கள் செய்யறோமா? இந்த டிசம்பர் மாசம் வந்துட்டு ஒரு மிஷினரிக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோமா? ஒரு மிஷினரிக்கு நம்ம கொஞ்சம் பணம் கொடுக்குறோமா? ஒரு பரிசுத்தவான்களுக்கு நம்ம கொஞ்சம் பணம் கொடுக்குறோமா? பரிசுத்தவான்களுக்கு நம்ம கொஞ்சம் உதவி செய்யறோமா? இந்த டிசம்பர் மாசத்துல ஒரு ஹாஸ்டல்ல இருக்க பிள்ளைக்கு, அனாதையா இருக்கிற பிள்ளைக்கு, ஒரு முதியோர் இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யறோமா? தான தர்மம் பண்றோமா? இது எல்லாமே நற்கிரியைக்குள்ள வருது, நல்ல செயல்களுக்குள்ள வருது. நற்கிரியை செய்யறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். நம்மளை எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி மறுபடியும் பார்க்கும்போது நல்ல செயல்கள் செய்ய. நல்ல செயல் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்கெல்லாம் தேவனால் பிறந்திருக்கிறாங்க. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இதெல்லாமே முன்னக்கூட்டி தீர்மானம் பண்ணியாச்சு. 2வது வசனம், சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து. சோர்ந்தே போக கூடாதாம்ப்பா. நற்கிரியை செய்யறவங்க சோர்ந்தே போக கூடாதாம். இப்ப நானே இருக்கிறேன், நல்ல செயல்கள் செய்யத்தான் செஞ்சேன், ஆனா ஏச்சு எல்லாம் நடக்கும். ஆனால் அதையும் தாண்டி மறுபடியும் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யணுமா? நன்மை செய்ய திராணி இருக்கு அப்படின்னா செய்ய அப்படின்ட்டு. சில குடும்பத்துல பணம் அதிகமா வரும், ஆனா நைட் நேரத்துல பார்த்தா ஒயின் ஷாப்ல போய் பணம் கொடுத்துட்டு இருப்பாங்க. பணம் நிறைய வரும், தேவையில்லாம எங்கேயாவது போய் மாட்டிக்கிடுவாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு ஐயா என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, பணம் லட்ச லட்சமா வந்துச்சு, 80 லட்ச ரூபா கொண்டு ஆன்லைன்ல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாரு, 80 லட்சம் காணுமா. எனக்கு அந்த ஐயா சொன்னது, 80 லட்சம் காணும், அந்த 80 லட்சம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஊழியக்காரன்ட்ட போய் ஜெபிச்சு பார்க்காரு. யாரா எனக்கு திரும்ப சொல்லிடுவாங்களா? நான் என்ன சொல்றேன், 80 லட்ச ரூபா ஆன்லைன்ல போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க எந்த ஊழியக்காரன் கேட்டாங்க? கேட்கல. 80 லட்ச ரூபாய் ஒரு சர்ச்சை கட்டிக்கலாம். 80 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துல போய் கட்டிங்கன்னா இதே போல ஒரு 10-20 சர்ச்சை கட்டிடலாம். 80 லட்ச ரூபாய் கொண்டு போய் ஆன்லைன்ல கொண்டு போய் ஒழிச்சு வச்சாரு, அவ்வளவுதான். அது காணாம போயிட்டு. அந்த ஐயாவுக்கு நிம்மதி இல்லை, நிம்மதியே இல்லை. 80 லட்சம். நற்கிரியை செய்யறதுக்கு தேவன் அழகா சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம், ஆனா பணத்தை சில இடத்துல கொண்டு போய் ஒழிச்சு வைப்பாங்க. ஒரு சர்ச்சை கட்டணும்னா பணம் தர மாட்டாங்க, ஆனால் பணம் பார்த்தா வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், அவ்வளவுதான். இது இருக்கும், அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அப்படிதான் போயிட்டு இருக்கோம். நாங்க இருக்கிற வீட்டுல மாடியில் ஒரு செட்டு போடுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். எல்லாமே பணம் தான். நிறைய ஆத்மா பார்க்க வரணுங்கிறாங்க, ஆனா மாடியில செட்டு போட்டாதான் பார்க்க முடியும், வேற வழி இல்லை. அப்ப அப்படியும் சில காரியம் இருக்கு. ஏன்னா வந்த ஒரு கூட்டம் வைக்கணும், இப்படிலாம் இருக்கு. எல்லாமே நற்கிரியை செஞ்சா மட்டும்தான் நம்ம கிறிஸ்துக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். நான் நிறைய நேரம் சொல்லுவேன், நான் 2016 தான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன் அப்படிமே. 2021 வரையும் பைபிள் காலேஜ் படிச்சேன்.
பிடி வரையும் படித்தேன். முழு நேரம் ஊழியத்து வந்தாச்சு. ஆனால் சில குடும்பத்தில் என்ன ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, உங்களை பார்க்க வரணும் பிரதர் அப்படிம்பாங்க. கர்த்தர் ஒரு நாள் வச்சிருப்பார், அவ்வளோதான். இன்று என்ன நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னா, எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் போல பணத்தை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நியாயத்திற்கு நல்ல கணக்கு கொடுக்கணும். நானா இருந்தாலும் 10 ரூபா வேஸ்ட் பண்ணா கூட பரலோகத்துல கணக்கு கொடுக்கணும். ஒரு மனுஷன் வாழ்றது பிரச்சனை கிடையாது, நியாயத்திற்கு நல்ல கணக்கு கொடுக்கணும். சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, லட்சமா சம்பளம் வரும், ஆனால் அது பார்த்தா எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கும். சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் போயிருது, சில குடும்பத்துல தவறான வழிக்கு போயிருது, சில குடும்பத்துல தேவையில்லாம லஞ்சம் போயிருது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஜெனிபிக்கப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? நல்ல செயல்கள் செய்யணும். அந்த நல்ல செயல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் கட்ட, தேவனுக்காக நம்ம என்னென்ன காரியம் செய்யறோமோ அது எல்லாமே பரலோகத்துல கணக்குல வச்சிருப்பார். ஒரு ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். ஒரு திக்கற்ற பிள்ளைக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அதனால சில குடும்பத்துல யோசிப்பீங்க, பிரதர் என்ன செய்யன்னு தெரியல பிரதர் அப்படிம்பாங்க. சம்பளம் பார்த்தா லட்சக்கணக்காக வந்துட்டு இருக்கும், ஆனா நிம்மதி இருக்காது. ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, எங்க வீட்டுல பிள்ளை இல்லை அப்படின்னாங்க. சரி, நானும் என் மனைவி தான், சரி, ஆனால் வரக்கூடிய பணம் பத்த மாட்டுக்கு அப்படின்னாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க, பணம் ஃபுல்லா அதுல உள்ள போயிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. தேவன் எல்லாருக்கும் அளந்து கொடுக்கிறாரு, ஆனா அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் லாக் ஆயிருக்கு. அவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் மனுஷனை செம்மையானவனா உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம நற்கிரியை செய்தால் நம்ம பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் வியாபாரத்துல இருந்தேன். மாந்திரியத்துக்கு மட்டும் 13 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன். ஆனால் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கையில காசு இல்லாம இருக்கும்போது யோசிச்சு பார்த்தேன், ஐயோ நான் சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்டிருந்தா சர்ச்சு கட்டிக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இப்படிதான் நான் யோசித்து பார்த்தேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு ரூபான பணத்தை வீண் பண்ணிட்டேனே, விக்கிரத்துக்கு போய் பணம் கொடுத்தேன், அவ்வளவுதான், என் லைஃப்ல எல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நான் நற்கிரியை செய்யணும் அப்படின்னா ஒரு கிராமத்துல ஒரு சர்ச்சை கட்டி விடுங்க, ஒரு மிஷினரி மாதிரி இருக்கிற இடத்துல அங்க நார்த்ல அங்க ஒரு சர்ச்சை கட்டி விடுங்க. இப்படி ஏகப்பட்ட காரியம் செய்யலாம். அதெல்லாம் நற்கிரியை, நல்ல செயல்கள். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்யா இருக்கிறோம். அவைகள் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார் என்று எழுதப்பட்டது. அதுல கடைசியில ஒரு வேர்டு வந்துச்சு, நித்திய ஜீவனை அளிப்பார். ஐயா அம்மா, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவனை தருகிறார். இந்த வருஷம் முடிய போகுது. இந்த வருஷம் கர்த்தருடைய கிருபையினாலே நன்மை செய்ய கர்த்தர் சில கிருபைகளை தந்தார். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த டிசம்பர் மாசம் வந்தா கூட ஒரு மன மகிழ்ச்சி. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் நிறைய பைபிள் வாசிக்கும் போது நன்மை செய்யணும், நற்கிரை செய்யணும், தான தர்மம் பண்ண சொல்லி அந்த வசனம்லாம் வாசிக்கும்போது யோசிச்சுட்டே இருப்பேன். என் வாழ்க்கையில நான் வியாபாரத்தில் இருக்கும்போது மாந்திரித்து பணம் கொடுத்தேனே, ஐயோ தப்பா வாழ்த்துட்டேன்னு சொல்லி துக்கப்படுவேன். ஆனா இந்த வருஷத்துல சில நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய கர்த்தர் சில கிருபைகளை கொடுத்தார். அதன் மூலியமா ஓடி ஓடி போய் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். இதெல்லாம் ஏன் இரவு நேரத்தில் ஒன்று சொல்லித்தரேன் அப்படின்னா, அழகா எழுதப்பட்டிருக்கு, மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன். நம்ம எதை தேடணும் அப்படின்னா, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய தேடணுமா. நம்ம எப்படிலாம் நற்கிரியை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தேடணுமா. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வேற எதெல்லாமோ தேடிட்டு இருக்காங்கப்பா. சில குடும்பத்துல நகை சேர்க்கணும்பாங்க, சில குடும்பத்துல சொத்து சேர்க்கணும்பாங்க, சில குடும்பத்துல வீடு கட்டணும்பாங்க,
சில குடும்பத்தில் பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். இந்த 4 தான் நிறைய கமிட்மெண்ட். சில குடும்பத்தில் இடம் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்தவங்களுக்கு நம்ம நற்கிரியை செய்கிறோமா, நன்மை செய்கிறோமா, தான தர்மம் பண்ணுறோமா, பரிசுத்தவங்களுடைய குறைவிலே உதவி செய்கிறோமா, இதெல்லாம் நம்ம தான் யோசித்து பார்க்கணும். ஏன்னா இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்பாக ஒரு செய்தி கேட்குறீங்க. சில குடும்பத்தில் பணம் வந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த பணம் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு தேவையில்லாமல் லட்ச லட்சமாக போயிட்டு இருக்கும். சில குடும்பத்தில் பணத்தை சேர்த்து வச்சிருப்போம், தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது. லட்ச லட்சமா பணம் இருக்கும், ஆனால் நிம்மதி மட்டும் இருக்காது. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க இருதயம் ஃபுல்லா அந்த பணத்தை சார்ந்து இருக்கும். ஒரு மனுஷன் நற்கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாலே அவனோட வாழ்க்கையில பல பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும். அதனால இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, ஆமாப்பா இந்த ஐயா எனக்கு நற்கிரியை செய்வாரு, இந்த அம்மா எனக்கு நற்கிரியை செய்வாங்க. நான் உங்களுக்கு அழகா ஒரு கதை சொல்லட்டா? 2016 சர்ச்சில் கோயில் குட்டையர் வேலை பார்த்தேன். ஒரு பாட்டி, 82 வயசு பாட்டி. அந்த பாட்டிகிட்ட கேட்டேன், பாட்டி நான் பைபிள் காலேஜ் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் 11 வயசுலேயே நான் வேலைக்கு போயிட்டேன் பாட்டி, எனக்கு தமிழே ரொம்ப வராது பாட்டி அப்படின்னு. ஆனால் பைபிள் காலேஜ் படிக்கணும், நான் ஊழியம் பண்ணுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு பாட்டி அப்படின்னு. அந்த பாட்டி டாக்டர் பட்டம் வாங்கியிருந்தாங்க பைபிள் காலேஜில். நான் உன்னைய சேர்த்து விட்றேன், அவங்களே பணம் கட்டி என்னை படிக்க வச்சாங்க. அதனால தான் நான் பிடி எழுதி படிக்க முடிஞ்சது. அந்த பாட்டி நற்கிரியை எனக்கு அவங்க பணம் கட்டி படிக்கிறதுக்குள்ள எல்லா காரியமும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். ஒரு பாட்டி எனக்கு உதவி பண்ணாங்க, நற்கிரியை செஞ்சாங்க. அவங்களுடைய தலைமுறை 3வது தலைமுறைலாம் பார்த்தாச்சு, இன்னும் உயிரோட இருக்குங்க. இப்பவும் 86 87 வயசு ஓடிட்டு இருக்கு. ரீசெண்டா கூட போய் பார்த்துட்டு வந்தேன், நன்றி சொல்லிட்டு வந்தேன். காரணம் என்ன? நற்கிரியை செஞ்சாங்க. என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம நற்கிரியை செய்யணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இன்று எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது அப்படின்னா, வெளிச்சம்னா நற்கிரியை, நல்ல செயல்கள் செய்ய 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 வெளிச்சம் பிரகாசிக்குது. இன்று எத்தனை குடும்பத்திலே நற்கிரியை செய்றீங்க? யோசித்து பார்ப்போமே. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறை இருக்கும்பா. என் வாழ்க்கையிலும் குறை இருக்கு. நானும் பரிபூர்ணம் அடையணும். நிறைவான ஆவியான வரும்போது தான் பரிபூர்ணம். இரவு நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ண போறோம். இந்த மாசம் டிசம்பர் மாசம் யோசிங்க, நல்ல செயல்கள் செய்யுங்க. வரக்கூடிய ஆண்டுலாம் ரொம்ப கொடூரமா இருக்கும். என்ன காலம் கடைசியா இருக்கு. கர்த்தருடைய வருகையும் சமீபமா இருக்கு. இந்த பூமியில நம்ம சொத்து சேர்த்து இங்கே வாழ்ந்துடலாம், இங்கே செட்டில் ஆயிடலாம் அப்படிலாம் கிடையாது. நகை இருந்தா இங்கே செட்டில் ஆயிடலாம் அப்படிலாம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் அந்த பூமியில, அதுக்கப்புறம் நம்ம பரலோகத்தில் இருக்கணும். தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம எல்லாருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்துல இருக்கணும். அது ஒண்ணுதான் டார்கெட். அப்பந்தான் நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியும். இப்ப நானே இருக்கேன், துர்க்கிரியை செஞ்சுட்டு இருக்கேன், நான் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நானா இருந்தாலும் மனம் திரும்பி நற்கிரியை செய்யணும். அதுக்குத்தான் உயிர் பிச்சை போட்டு வச்சிருக்காரு. நம்ம கிருபையின் காலத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா, எப்படியாவது இவன் நல்லது செய்வானா நான் பரலோகத்துக்கு கூட்டு பண்ணி ஆசைப்படுறாரு. ஒரு காலத்துல நான் விக்கிரத்துக்கு, மாந்திரியத்துக்கு, மனுஷனை நம்பி பாவத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் என்னைக்கு இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டானோ அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், ஐயோ என் வாழ்க்கையில பாவம்லாம் இருக்கு. அப்ப நான் மனம் திரும்புன்னு சொல்லிட்டு வேக வேகமா மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். எப்படியாவது பரலத்துக்கு ஓடி போயிடணும் அப்படின்ட்டு. வேற ஒண்ணுமே இல்லை, டார்கெட் வேற ஒண்ணுமே இல்லை. செத்தா பரலத்துல நிக்கணும், அவ்வளவுதான். நைட் நேரத்துல செய்தி கேட்குறீங்களா, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கான்னு சொல்லி பாருங்க. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பக்கத்து வீட்டுக்காரங்களை தப்பா பேசுறது, பரிசுத்தவான்களை தப்பா பேசுறது,
அவங்கள தப்பா பேசுறது, இவங்கள தப்பா பேசுறது, இவங்கள குறையா சொல்றது, அவங்க குறை, இவங்க குறை, இவங்க குறை. நான் குறையா இருக்கேன்ப்பா. ரவிராஜ் குறையா இருக்கு. ரவிராஜ்ட்ட இன்னும் ஏகப்பட்ட மிஸ்டேக். 24 மணி நேரம் வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற அந்த எல்லாமே என் வாழ்க்கையில பர்ஃபெக்ட் ஆயிட்டேன்னு சொல்லி பார்த்தா கஷ்டம் தான். நானே தான் குறையாதான் இருக்கேன். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. பரலோகத்துக்கு போற பிள்ளைகள் எவ்வளவு பயபக்தியா இருக்கணும். தேவனுக்கு பிரியமானபடி எப்படிலாம் வாழணும். அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எத்தனையோ மிஸ்டேக் இருக்கு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ பரலோகத்துக்கு போறதுக்காக உற்சாகமா இருங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்க. உங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல ஏதாவது ஏழை எளிய ஜனம் இருக்காங்களா, சின்ன பிள்ளைகள் இருக்கா, குட்டி பிள்ளைகள் இருக்கா, போய் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. நல்ல செயல்கள் செய்யுங்க, நன்மை செய்யுங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு, ஒரு 500 ரூபாய்க்கு, ஒரு 2000 ரூபாய்க்கு ஏதாவது செய்யுங்க. இல்ல என் நம்பருக்கு கூப்பிடுங்க. 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் ஆலோசனையா கொடுப்போம். ஹாஸ்டல் இருக்கும், முதியோர்கள் இருக்கும், அங்க போய் நன்மை செய்யுங்க. நீங்க நேரடியா போய் செய்யுங்க. எந்த மனுஷனையும் நம்ப வேண்டாம். நேரடியா போய் நற்கிரியை செய்யுங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்க. அப்படி செய்யறவங்களுக்கு நித்திய ஜீவன் தருவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் வேலையடைப்பட்டோம். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனம் எல்லாவற்றையும் விலக்கி இன்பமான தூக்கம் தாங்க. எங்க பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். நற்கிரியை செய்யற பிள்ளைகளா இருக்கணும். அதிகால வேளையிலே உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். எங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா தங்கிருங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா தங்கிருங்கப்பா. எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். கற்பதனியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசுவீங்க. மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளை ஆசுவீங்க. டெலிவரி கொடுக்குறாங்க, பரம வைத்தியர் கூட நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. எந்தெந்த குடும்பத்துல பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு இருக்கோ ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாத வாழ்க்கையா இருக்கு. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சமாதானத்தை எடுங்க. விபச்சார அடிமையில இருக்காங்க, மதுபான அடிமையில இருக்காங்க, போதை அடிமையில இருக்காங்க. சில குடும்பத்திலே விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சுனியம், ஏவல கட்டப்பட்ட நிலைமை. அந்த குடும்பத்து விரோதமா கிரியை செய்ற எல்லா சத்துரும் கிரியலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். இன்பமான ஒரு வாழ்க்கை தாங்கப்பா. நைட் நேரத்துல டியூட்டில இருக்காங்க, வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேலை பார்க்குறாங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டு ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக நைட் நேரத்துல பெட்ரோல் பல்க்ல வேலை பார்க்காங்க, நைட் நேரத்துல பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு எல்லா குடும்பத்துக்கும் தாங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசுவீங்க. செல்போன்ல அடிமையா இருக்காங்கப்பா. தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லா பழக்கவழக்கம், அந்த எல்லா செத்த கதியில் அழிக்கப்படட்டும். எந்தெந்த குடும்பத்திலே அப்பா இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்ட பிள்ளைகளா மாறணும். தான தர்மம் செய்யற பிள்ளைகளா மாறணும். நன்மை செய்யற பிள்ளைகளா மாறணும். நற்கிரியை செய்யற பிள்ளைகளா மாறணும். கர்த்தருக்காக விதைக்கிற பிள்ளைகளா மாறணும். தேவனுடைய ராஜ்யத்துக்காக உதவி செய்யற பிள்ளைகளா இருக்கணும். வஸ்திரம் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். யாரெல்லாம் ஏழை எளிய ஜனங்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்யற பிள்ளைகளா மாறணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கனாலோ அந்த குடும்பங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் கரம் பிடித்து வழி நடத்துங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல அப்படிங்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற கிருபை செய்யுங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல இல்ல, எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாற்றித்தாங்க. உங்க நாம மையப்படட்டும். எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இரவு நேரத்திலே தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. எங்க பேர் ஜீவபுஸ்ல எழுதப்படணும்ப்பா. விசேஷமாக ஹாஸ்பிட்டல்ல எந்த குடும்பத்திலே அவசர சிகிச்சையிலே மரண தருவாயிலே எந்த குடும்பத்துல உபத்திரத்தோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு என் இயேசு ராஜா ஜீவனை கட்டளை வேண்டும், தீர்காயுசை கட்டளை வேண்டும். பரிபூர்ணமாக அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே, இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசத்திலே பரிசுத்தவான்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். மிஷனரிமார்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். ஏழை எளிய ஜனங்கள், திக்கற்ற பிள்ளைகள், முதியோர்களுக்கு இருக்காங்க, அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். சில குடும்பத்திலே அம்மா அப்பா இல்லாமல் அனாதையா இருக்காங்க, அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். யாரெல்லாம் டிசம்பர் மாசத்துல இணைந்திருக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பமே அப்பா புது ட்ரெஸ் வாங்கணும். கிறிஸ்துனுடைய பிறப்பை சந்தோஷமா மன மகிழ்ச்சியா கொண்டாடணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க நாம மையப்படட்டும். உங்களுடைய கரத்துல அப்படினோம் இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக
திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சில குடும்பத்துல கடன் பிரச்சனைல இருக்கிறீங்க, கர்த்தர் மாற்றி தருவார். நற்கிரியை செய்ய யோசிங்க, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் உங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.